வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலக்கடை. இன்னைக்கு நாம மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்த தான் பார்க்க போறோம். அந்த இடம் எங்க இருக்கு, எப்படி போகணும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, கடலைக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை அழுத்தி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து அடையும். அதேபோல கடலைக்கடை சேனல் நம்ம ஒரே ஒரு கான்செப்ட்டை மட்டும் வச்சு காணொளிகள் போடுறதில்ல, பலவிதமான கான்செப்ட்ல நம்ம வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கோம். ஸோ அதனால தொடர்ந்து பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அந்த ஸ்பாட்டை பத்தி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலக்கடை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சி டு தஞ்சாவூர் போகிற வழியில் திருவரம்பூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இது காட்டூருக்கும் திருவரம்பூருக்கு நடுவில் இருக்குது. இது அதாவது பேங்க் ஆஃப் பரோடாக்கு ஆப்போசிட்டில் இந்த ஷாப் இருக்குது. பிளாசம் பிளஸி அப்படிங்கிற இந்த ஷாப்பு தான் வந்திருக்கோம். நம்ம மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யக்கூடியது லாவா பிளானட்ஸ் ஃபுல்லாகவே அவங்க சேல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபுட்டு, கேம் பாயிண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஓனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அங்கே கடையில் இருக்கவங்கள்ட்டே இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு லொக்கேஷன் வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் தரேன், பார்த்துங்க அங்கே போய் வாங்கக்கூடியவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். லாவா பிளானட்ஸ் ஃபுல்லாகவே இவங்க சேல் பண்ணுறாங்க. அது சம்மந்தமான முழுமையான தகவலை நம்ம அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்னென்ன சேல் பண்ணுறாங்க, என்னென்ன ரேஞ்சஸில் இருக்குது, எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுவோம், மெயின்டைனுக்கு என்ன சார்ஜஸ் இருக்குது, இதை மெயின்டைன் பண்ண நமக்கு என்ன நன்மை என்பதையெல்லாம் நம்ம அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வெல்கம் டு ஹாய் ஹலோ கைஸ் கடலக்கடை. இப்போ நம்ம வரப்போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் ஆஃப் பரோடா, திருச்சியிலேருந்து நம்ம திருவரம்பூர் ரோடு இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடா கைட்டமாக இருக்கிற நம்ம பிளாசம் பில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபைட்ஸ் மற்றும் ஃபைக்கர்ஸ் போன்ற அந்த பாலைவன தவங்க நீரை கம்மியாக வச்சு வாழ்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இதுதான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் நம்ம பார்க்க தான் இருக்கும். வாங்க என்ன எக்ஸ்பிளைன் சொல்லி உங்களோட ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்போம். அதுல லவா பிளான்ட்ஸ், அதுல வந்து குறிப்பிட்ட இது லவா பிளான்ட்ஸ்னா இது இங்க உள்ள எல்லாமே லவா பிளான்ட்ஸ் மீன் பை லவா பிளான்ட்ஸ் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸ் 200க்கு மேற்பட்ட பிளான்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அதுல குறிப்பிட்டு பார்க்க போறது வந்து பீஸ் லிலி. அது பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயே வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஆக்சிஜன் சர்வே பண்ணி கொடுப்போம், ப்ளஸ் ஏரையும் பியூரிஃபை பண்ணி கொடுப்போம். வாட்டருமே உங்கள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வாட்டர் ஊற்றினாலும் போதும். நான் புதுசாக பார்க்க போது கிரீன் கிஃப்ட். இப்போ நம்மள்கிட்ட கிஃப்ட்டுக்காக வரவங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கிரீன் கிஃப்டாகவும் நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி பாட் வச்சு நீங்கள் அழகாக டிஃப்ரெண்ட் செட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதோட பர்பஸ் ஆஃப் கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு ப்ளஸ் இயற்கையாக இருக்கணும் அப்படின்றோம். அவங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கணும். அவங்க மெயின்டைன் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக அவங்க கிரீன் கிஃப்ட் ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். இது பசுமை பயோலாம் கிரீன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கணும், சுற்றி இருக்க ஏரனே க்யூர் பண்ணி கொடுக்கும். அதே போல் வீட்டில் சொந்த வீடு வச்சுருக்கவங்க தான் மரம் வளர்க்கணும், மாட வீடு வளர்க்க முடியாமல் வந்து 7 வருஷத்தை மாதிரி நம்ம கையெடுத்துல வச்சுக்கலாம். அதுக்காக இடம் தான் வந்து போன்சாய் அப்படிம்பாங்க. போன்சாய்ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. போன்சாய் வந்து இது வந்து 7 வருஷம் ஓல்டு. இது வந்து 7 வருஷம் ஓல்டு. இல்ல 7 வருஷம் மரம், ஆனா சின்னதா இருக்கு. அது வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னா ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அந்த பிளான்ட்டை உங்களுக்கு வந்து இந்த லீஃப் வந்து நல்லா பஞ்ச் மாதிரி இருக்கும். ஒரு மரத்தையே நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து டெக்கரேட்டிவாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த பிளான்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்ஸ் ஆக்சிஜன் லெவலையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க gift பண்றதுக்கும் இது நல்லா இருக்கும். ஒரு உயிர் உள்ள இத வந்து gift பண்ற மாதிரி உங்களுக்கு பேர் இருக்கும். இருக்கிற மட்டும் தண்ணி ஊத்துறோம்னா கடைசி வரையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தண்ணி ஊத்த நல்லா பண்றோம். பிரைஸ் இதோட பிரைஸ்னா எப்படி? இது லோ பிரைஸ் தான். 1600 வரும் இந்த பிளான். 7 வருஷத்து மரத்தை வந்து நீங்க 1000 இது கிராப் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கிரீன் கிஃப்ட்ஸ்லாம் நீங்க வந்து இப்ப வெளியில பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் போயிட்டு பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பீங்க. அது வந்து சில பேர் உடைச்சிருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு லைஃப் டைம் வந்து நிறைய இருக்கும். இதை வளர வளர இதை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்னா அவங்க கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு ஞாபகார்த்தமா இருக்கும்ல உங்களுக்கு. சோ அதனால இது புதுசா முயற்சி. இது மாதிரி கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறது. இதோட பிரைஸ்லாமா? இதெல்லாம் சீப்பஸ்ட் தான் சார். உங்களுக்கு பாட் தனி பிரைஸ் வரும், உங்களுக்கு பிளான்ட் தனி பிரைஸ் வரும். டோட்டலா ஒரு பாட் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி 500 குள்ள வரும் உங்களுக்கு மேக்ஸिमम. ஏதோ நம்ம gift கொடுக்குறோம், உடையும் பொருளா கொடுக்குறோம். இது ஸ்டார்டிங் வந்து ஒரு 500 வரும். ஓகே, அது மாதிரி வரும். அது மாதிரி நீங்க சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாட் பிளான்ட் நாங்களே ரீபாட் பண்ணி கொடுத்துருவோம். லேண்ட்ஸ்கேப்பிங்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம்.
நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சுற்றி இங்கே பண்ண மோர் தென் 200க்கு மேலே வந்து வெரைட்டி ஆஃப் வச்சுருக்காங்க இங்கே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறுந்தவரங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த இதில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு வேரியேஷனாக இருக்கும், பல பல அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கள், நல்லா ஒரு வைபர் தாட் இருக்கும். எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுற்றி உங்களை காட்டுறேன் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே உங்களுக்கு வந்து 3D ஷோ கேமிங்னா இருக்குங்க. என்டர்டைன்மெண்ட் அந்த செடி மட்டும் வாங்க வர தேவையில்ல, மேலே கொஞ்சம் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மேலே 3D ஷோ மற்றும் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு கேண்டீன் போல் நல்லா ஹைஜீனிக் லெவலாக நல்ல ஒரு குவாலிட்டியான இதாக இருக்குது. அதே நம்ம காட்டுறோம், 3 அடுக்கில் இருக்குங்க. வாங்க அதே நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டோட்டலாக சொல்ல போனோம்னா அன்பை பகிர்வோம், அது கிஃப்ட் மூலியமாக பகிர்வோம்பாங்க. அதை நம்ம இயற்கையாக இந்த வேலை சொல்கிறதுனா பொல்யூஷனை கட்டுப்படுறது வந்து மரங்களும் செடிகளும் தான். அதையும் நம்ம கையடக்கத்தில் நம்ம வீட்டடங்க வந்து யாரும் கேட்காமலும் நம்மள அழகாக உணர்வுகளை மதிக்கக்கூடிய மரங்களாக இருக்கும், செடிகளாக இருக்கும், நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி. எனவே இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க அடுத்ததை பார்ப்போம். பிளாசம் பிளஸி கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாவோ பிளானட் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஹோட்டல், அடுத்ததில் வந்து ஹோட்டலும், இதுக்கு மேலே வந்து கேம் பாயிண்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சர்வதேச லெவலில் பிரபலமான கேம்ஸு, டைரெக்டாக லைவ் கேம்ஸு, 3D கேம்ஸு, அது மாதிரியான மோஷன் கேம்ஸு, இப்படி பல்வேறு விதமான அந்த பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருளும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. லைவாக கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, பேஸ்கெட் பால், ஃபுட்பால், வேறு கார் ஓட்டுறது எல்லாமே நம்ம லைவாக வந்து ஒரு ரேஸில் பங்கு விளையாண்டாலோ இல்லை ஒரு கிரிக்கெட் போட்டியில் விளையாண்டோம்னா என்ன ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபீல் இங்கே கொடுக்கும். அந்த கேம்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே நியூ லேட்டஸ்ட்டு கேம்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதான் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மோஷன் கேம்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம லைவ் கண்ணை அந்த இதை மாட்டிட்டு கண்ணில் வச்சு மாட்டிட்டு விளையாடக்கூடிய அந்த கேம்ஸு எல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே இப்போ இங்கே திருச்சியிலே இங்கே மட்டும்தான் இந்த கேம்ஸ்லாம் எல்லாமே இருக்குது, வேறு எங்கேயும் இருக்கிறதா தெரியல. ஸோ இந்த லொக்கேட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து திருவரம்பூர் கொஞ்சம் முன்னாடி காட்டூரில் இங்கே இங்கே இந்த ஷாப் இருக்குது, பிளாசம் பிளஸி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரோடா பேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம முகவர் அதை பார்க்குறதா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது இல்லாமல் வந்து மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பாடு கடை இருக்குது, ஃபுட்டு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு ப்ளஸ் வந்து சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸு எல்லா வகையான ஃபுட்டுமே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்க, உங்களுடைய அந்த குழந்தைங்களை கூட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே மனசில் மகிழ்ச்சியாக இருக்குது. லாவோ பிளானட்ஸ் கீழே இருக்குது, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுளான ப்ரைஸ், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி அவங்களே வந்து மேக் பண்ணியும் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியும் கொடுக்குறாங்க அந்த லாவோ பிளானட்ஸில். ஸோ எல்லா டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மிடில் நம்ம வந்தோம்னா இப்போ நீங்கள் அந்த ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஹோட்டலில் ஃபுல்லாகவே நிறைய இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் வெளியே அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு லைவாக எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய மக்கள் வந்து நல்லா ஃபுட்டை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 3மே இங்கே இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய லாவா பிளான்ட்ஸை வாங்கிக்கலாம், வீட்டில் மரம் வளர்த்துக்கலாம். மேலே வந்தீங்கன்னா ஃபுட்டு எல்லா விதமான ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உணவும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேலே பசங்களுக்கான கேம் பிளானட்டும் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், உங்களோட வீக்கெண்ட்ஸை இல்லை வந்து வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு, அந்த பசங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதுக்கு ரொம்ப அற்புதமான இடம். வந்து பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வேறொரு காணொலியோடு, வேறொரு முக்கியமான தகவலோடு, வேறொரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் என்று சொல்லி விடுகிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுகிறோம். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.